ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே ஒரு ஆட்டோவில் காய்கறி வந்து கொண்டு வர்றாங்க. ஒரு பாக்கெட் வந்து ரூ. 20 அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. ரூ. 20க்கெல்லாம் எங்கே காய் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். ஒரு நாள் தம்பியை ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வண்டி கரெக்டாக வந்துச்சு. உள்ளே பார்த்தா காய்கறி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்தாங்க. இந்த ரூ. 20 ரேட்டுக்கு அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னே தெரியல. நமக்கு வந்துட்டு உண்மையிலே சொல்லணும்னா நல்ல லாபம் தான். ஏன்னா இதே காய்கறி நான் வெளியே கடையில் வாங்கியிருந்தேன்னா ரூ. 700 இல்லைனா ரூ. 800 வரைக்குமே பில் வந்திருக்கும். ரூ. 300 பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்கறி கிடைச்சிருச்சு. அதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகி நான் வந்துட்டு ஒரு 15 பாக்கெட் கிட்ட காய்கறி எடுத்துட்டு வந்துட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தப்பவே ஒரு தடவை வந்து பார்த்துருந்தேன். எனக்கு நல்ல காய்கறி கிடைச்சிருக்கும். ஒரு ரூ. 500 கிட்ட மிச்சமும் ஆயிருக்கும். நமக்கு எல்லாமே லேட்டாக தானே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து வந்துட்டு டின்னர் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு டின்னர் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னி அது அப்படி இல்லைனா கார சட்னி இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைனா பருப்பு. ஸோ மதியம் தான் வந்து சாம்பார் வச்சிருந்தனால கார சட்னி செஞ்சுட்டு இடியாப்பம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சூப்பராக இடியாப்பம் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டிஃப்ரெண்டான டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.